ஆளோலம் போய் இந்த யோசிக்க யோசிக்கணும் ஏமா ஏமா சத்தம் போட மாட்டேங்கிறியா? ஏன்னா இதே குழப்பா போச்சு. சத்தம் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்ன விட சத்தம் போடு. ஆளோலம் சோ அருமையான சாரியம். சலிச்சு போச்சு அவங்களுக்கும். ஜோப் போட்டு எவ்வளவு நேரம் தான் ஜோப் போடுறது. இனிமையான சாரியம். பாலோடு வளர்ந்தவன் தேனோடு வளர்ந்த செல்லம் பாருங்க. குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தான் கொடையாக பெற்றிருக்கும் என்று சிந்தைக்கவில்லை. ஆளோலம் ஆளோலம் ஆஹா மாற்றோலை கிளி எல்லாம் கைவரங்கவன் கவனித்து விட்டானோ நோ பாட்டு பாடி கனியை அழுக வச்சிருக்காங்க. வாழைப்பழமே இப்படி அழுகுதுன்னா மக்கள் எப்படி எழுதிருப்பாங்க பாட்டுக்கெல்லாம். மாஜோலை கிளிதானோ வந்தானோ இப்பந்து புல்குயிரும் நீதானோ இவள் ஆவாரம் போதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை சேர்ந்தானோ
எத்தனை எத்தனை வெள்ளி இருந்தாலும் என்றுமே நம்மை உண்டாத இனிய வெள்ளி எனக்காகவே காத்திருக்கின்றாள் அழகிய ஆரணங்கு. அப்படிப்பட்ட வெள்ளையை முழுமையாக வர்ணிக்க வேண்டும் என்றால் முடியுமா? முடியாது. முடியாதுங்கிறதுக்காக விட முடியுமா? வர்ணிக்காம நானாக்கிறேன். அந்த மதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் கொடுமால மஞ்சள் ஆன கண்கள் நாடுகின்ற வேளைவனம் போகும் மையல் காணும். அந்த மதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் ஆல மஞ்சள் ஆன கண்கள் நாடுகின்ற வேளைவனம் போகும் மையல் காணும். எப்படி இருப்பாள் வள்ளி? ஆமா, வள்ளி எப்படி இருப்பாளோ அதுபோலவே இருப்பாள். ஏனென்றால் இவள் தானே வள்ளி. கந்தரங்க மூகுமலர் செங்கை இரு காதல் வல்லை ஒரு முல்லை ஞானவல்லை ஒரு வல்லை தங்கை ஒரு வல்லை இரு காதல் வல்லை ஒரு முல்லை ஞானவல்லை ஒரு வல்லை தங்கை எப்படி இருப்பாள் வள்ளி? வள்ளி எப்படி இருப்பாள்? இருப்பாள். இவள்தானே நாரத கண்டது சுந்தர வள்ளி. இப்படிப்பட்ட விரலை கண்டால் நான் மட்டும்தான் வர்ணிப்பேனா? யார் கண்டாலும் சித்தோயோகமாதவரும் கண்டு உயர் தேவரம்பை போல நம்ம சொந்த சோதரி இருப்பார்கள். அஸ்தர் பண்ணி நிபுணுக்கு பார்த்தோம் இவள் அங்கமங்க மங்கள விளாட்டம். அஸ்தர் பண்ணி நிபுணுக்கு பார்த்தோம் இவள் அங்கமங்க மங்கள விளாட்டம். அக முந்தினாக எப்படி வந்தாலும் வளர்த்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மனதில் ஆசை இருக்குது. அந்த மதிப்பால் எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம சோறுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்றது, தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, அது மாதிரி பணிகிறார் காவக்கார மாமா. அவர்தான் 15-20 வருஷமா நமக்கு அவர்தான் மாமா. என்று நான் சந்தித்தேனோ அன்று முதல் இன்று வரை மா என்றால் பெரிய மா மனிதன் மா நாடு ஒரு மாவுக்கே பெரிய என்றால் இது 2 மா மாமா அப்படின்னா பெரிய பெரிய சொல்லுங்க மாமா. என்ன ஆள் ஒவ்வொரு நாள் இழைச்சுக்கிட்டே போறீங்கள? இது மாமா இது இருக்கு. சாப்பாடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரிமா வர வர சாப்பிட முடியல. சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிட்டீங்க. ஆமா. அப்புறம் வண்டியில வரும்போது சாப்பிட்டீங்க. அப்புறம் இங்க வந்து சாப்பிட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப 2 ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்க. இதுதான் எனக்கு தெரியும். ஆமா. இதனால உங்களுக்கு உடம்பு இழைக்குது. அதான் ஆள் ரொம்ப குறைஞ்ச. நான் என்ன வேகமா வந்து தெரியுமா? ஒரு மான் குட்டின்னு சொல்லி நீங்க மான் ஹாய் போகுது மாறுது மாறுது வேகமா அப்படின்னாங்க. போகுது மாறுது மாறுது வேகமா
மைக்கு வாய்க்குள்ள போயிட போகுது. நீங்க வேற 2 ஊர்ல மைக்கு கண்ணம் தேடி தெளிக்கிறாங்க. இன்னும் அது கலட்டுறது. சரிமாமா? சரிமாமா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி. வெள்ளிமலை, கந்த வேடம், அப்பா பேர் சிவவேடம், அம்மா பேர் பார்வதி. இந்த விவரம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆமா தெரியுமில்ல. அப்புறம் நீங்க இவ்வளவு விவரம் சொல்ல தெரியாமையா இருக்கும். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க அது எப்படின்னு கேக்குறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன தெரியாதுன்னா எப்படி? இல்ல உங்க பழக்க வழக்கம் எனக்கு தெரியும். சரி. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியும். சரி. நீங்க எவ்வளவு வந்து ஒரு பெருமையானவர் அப்படின்னு தெரியும். சரி. உங்களெல்லாம் பார்த்தது நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இல்ல என் வாழ்நாளில் பெரும் பாக்கியமாக நான் தான் உங்களை பாக்குறதுனால ரொம்ப பெருமை அடைகிறேன். இல்ல அதாவது ஒரு சிலர் பாக்குறதுக்கு ரொம்ப ஆள் அந்தஸ்தா ரொம்ப அழகா சரி கம்பீரமா தோற்றமா இருப்பாங்க. ஆனா பேசி பார்த்தோம்னா ஒண்ணு விவரம் இருக்காது. அது ஒண்ணும் இருக்காது. ஆனா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு கிறுக்கு பையன் மாதிரி இருந்தாலும் கிறுக்கு பையன் மாதிரி இருந்தாலும் சரி பேச்சு, பாட்டு, நடிப்பு, அந்த நகைச்சுவை அதெல்லாம் அசத்தி எடுத்துறீங்க. அப்படியே பெருமையா இருக்கு. சும்மா சொல்லல புரியல. அப்படி இல்லை, இப்படி கலைஞர்களை சந்திக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஒரு சிலர் பாக்குறதுக்கு ரொம்ப தோரணையா இருப்பாங்க. பேசி பார்த்தோம்னு வச்சுங்க சரி ஒன்னும் வேற இருக்காது. ஆனா உங்களை பாக்குறதுக்கு முட்டா பையமா இருந்தாலும் தோற்றத்துக்கு அவ்வளவு வினயம். அது உண்மைதானே? நான் முட்டா போய் தானே எப்படி நீங்க சொன்னீங்கன்னா. ஆனா ஒருவேளை எப்படின்னு கேட்டா அண்ணன் தம்பி 7 பேர் இருந்து சரி இந்த 7 பேர் தலைவராக முடியாம அந்த புள்ள தலைவியா இருக்கு வள்ளினா அப்ப நீங்க எந்த அளவுக்கு அறிவாளியா இருந்திருப்பீங்க? அது உங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருந்து என் தங்கச்சியை தலைவியா ஆக்கி வச்சிருக்கோம். என்ன சுய உதவிகளுக்கு தலைவியா? என்ன தலைவி? அப்படி இல்ல மகளிர் மன்ற தலைவி. காக்கா வரட்டுறதுக்கெல்லாம் ஒரு தலைவி வேணுமாயா? அப்படி இல்ல எதுக்கா இருந்தாலும் தலைவி இருந்தா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு பஞ்சாயத்துனா ஒரு பஞ்சாயத்து தலைவின்னு சொல்லலாம். ஆமா. ஒரு புரட்சினா புரட்சி தலைவின்னு சொல்லலாம். ஆமா. காக்கா வரட்டுறது குறி வரட்டுறதுக்கு ஒரு தலைவி. காக்கா வரட்டுறதுக்கு தலைவர் வேணும். அவருக்கு திறமை வேணும். முதல்ல அதுதான் முக்கியத்துவம். அப்ப அவங்க தலைவினா யார்? செயலாளர், அண்ணன் செயலாளர், பொருளாளர் யாருன்னு தெரியல. தலைவர் பொருள் இருந்தா தானே ஆள் இருக்கா. 5 பேர் வேணும். சரி. தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர். தலைவர், செயலாளர், பொருளாளர் 5 பேர் தேவையில்லை. 3 பேர் இருந்தாலே போதும். யாராவது ஆளு கம்மியா இருக்கு. நம்ம வந்து நிர்வாகத்தை சுருக்கிக்கிறோம். பொதுவா பதவின்னா அது இருக்கணும். இங்க இருக்கிற ஆளும் இல்லையா? அப்படி இல்ல அட இருக்கிற இடத்துல ஒரு பதவி பஞ்சாயத்துக்கிறாங்க. சரி. பஞ்சம்னா 5. ஆமா. அப்ப 5 பேர் இருக்காங்கல்ல, அதான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துங்கிறது வந்து அது சும்மா பஞ்சாயத்துக்கு வந்து 5 பேர் இருந்தா தான் பஞ்சாயத்து இல்ல. பஞ்சபாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டா அவங்களும் 5 பேர் தான். பஞ்சபாண்டவர்கள் கட்லுக்கால் மாதிரி 6 பேர். எப்படி 6 பேருன்னு கேக்குறேன். பஞ்சபாண்டவர்கள் கட்லுக்கால் மாதிரி 6 பேர். கட்லுக்கால் எத்தனை? 4 தானே இருக்கா? ஆமா. அப்ப 6 பேருன்னு சொன்னா பஞ்சம்னா எத்தனை? பஞ்சம்னா 5. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆமா. பஞ்சபாண்டவன். ஆமா. கட்லுக்கு 4 கால். சரி. இதுல குந்தி வயிற்றுல யார் பிறந்தா தெரியுமா? குந்தி அந்த தர்மர் அவங்க அம்மா குந்தி. சரி. அது வயிற்றுல பிறந்தது யார் தெரியுமா? யாரு? கர்ணன், தர்மன், பீமன், அர்ஜுனன். கட்லுக்கு 4 காலா? அந்த அம்மா வயிற்றுல பிறந்தது 5 பேரு. இங்க பாருங்க வரல இருக்கு தர்மம். நல்ல கண்ணு தெரியுதா இல்லையா? இது என்னது? இது 4. இது மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. கட்லுக்கு எத்தனை காலு? 4 காலு. பஞ்சபாண்டவர் 5 பேரு. ஆமா. 4 பேர் கணக்கு வந்துச்சா? ஆமா. பஞ்சபாண்டவர் கட்லு கால் மாதிரி 6 பேர்னு சொன்னேன். இந்த 5ஓட சேர்த்து கர்ணனை சேர்த்துக்கு 6. கட்லுக்கு தான் 4 கால் கணக்கு சொல்றேன். குஞ்சு வயசுல வந்த 4 பேர். கர்ணனை சேர்த்தா 6 பேர். எல்லாத்துக்கும் சரி போடுறது கண்ணிங்க வந்தா சரி போடுறேன். நீங்க அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். இருங்க முதல்ல இணைட்டு ஆம்பளைகிட்ட பேசுங்க. பொம்பளைகிட்ட பேசுறீங்க. பாக்குற நேரம் பாக்க இவர் தகுதிக்கு யாருக்கு? உங்க தகுதிக்கு இவெல்லாம் ஒரு ஆள் என்கிட்ட பேசுறேன்னு தப்பா நினைப்பா. உங்களை ஊர் தப்பா நினைக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஊர் நினைக்காதீங்க, வேலைக்கிறதே சுத்தி நினைக்கும். இல்ல உங்க அதை நீங்க காப்பாத்திக்க. எனக்குன்னு என்ன இருக்குன்னு நாங்க பலதரப்பட்ட நீங்க வந்து வேடம் அணியக்கூடியவர். சரி இல்லையா? திடீர்னு நாரதர் போட்டு வந்து அதான் அதுல அது பூஜை பண்ணது பார்த்தாங்க. நாரதர் போட்டு அதே இது பண்ணுறீங்க. அதனால எல்லாத்துக்கும் அந்த திறமை வந்துடாது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க வாயு, உங்க சிரிப்பு தான். நடிப்போட இந்த வாயை சிரிப்பை பார்த்தா சக்திராஜாவை நினைவு விட்டுறீங்க. சரிமாமா? ஆவடி 2 தென்னகமா பின்பத் திருநாட்டில் மேவியவோ குடகுமலை கனிவகித்தில் கருவாகி தலை காவிரி என்னும் தாத
கல்லும் கலியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே அவங்க பாட்டுக்கு உட்காந்து தெரிஞ்சால மாதிரி காட்டுக்கிறியா எங்கள் வாழ்வே இதயக்கணி 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 இருக்கும் அதுவும் நேரு நாட்டில் உள்ள வாழ்வும் நேரு இங்க நல்லா இருக்கும் அதுவும் நேரு உலகை சமதை என்று சென்று பாடுங்கள் உலகம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் கடந்து என்ன மேடு சமுதாயத்துல மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு இல்லாம மேடு பள்ளம்னா சண்டை எண்ட கொடுக்கிறாம ஒசந்தவன் சின்ன ஆளு பெரிய ஆளு என்னை மாதிரி எல்லாரும் கலப்பு திருமணம் பண்ணணும் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் சொன்ன வழி கண்டு நம்மை தேடுகள் நல்லா இருக்கும் அது முன்னேறு நாட்டில் உள்ள வாழ்வு முன்னேறு நீங்க நல்லா இருக்கும் அது முன்னேறு நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு நாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது வளர்ந்து உனக்கு பார்க்கும் போது அமைதி என்றும் இல்லை முன்னேறே உள்ள இளைஞர்களுக்கு வாழ்வு முன்னேறே நீங்கள் நல்லா இருக்கும் அது முன்னேறே இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் வாழ்வு முன்னேறே நீங்க நல்லா இருந்தா அந்த உலகம் நல்லா இருக்கும். அப்படியே அந்த உலகத்துல முத கோமாளி வேஷம் போட்டு வந்தது யாருன்னா மகாவிஷ்ணு. அப்பதான் அவர்தான் பெரிய ஆளு. ஆமா, அவர் பேர் தான் நாரதரே. அப்ப யார் பெரிய ஆளு? கோமாளி பெரிய ஆளா நாரதர் பெரிய ஆளா? ரெண்டு பேருமே பெரிய ஆளு இல்ல மாமா. மகாவிஷ்ணுவோட மகாவிஷ்ணு தான் முதல்ல பெரியவர். அவர் பேரன் தானே நாரதரே. அந்த பேரன்ங்கிறது வேற. மகாவிஷ்ணு தான் முதல்ல பெரியவர். ராமத்தார் கூட அழியாம இருக்கவர். நீங்க ராம போடுற கூட்டமா பட்டை போடுற கூட்டமா? நான் நேரம் கிடைக்கல பட்டை ஓடிக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இருங்க இருங்க. நேரம் கிடைக்கல பட்டை ஓடிக்கிறேன். உங்களுக்கு குலக்கடவுள் யாரு? முருகன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இல்ல அப்படி இல்ல. முருகன் ஒரே வார்த்தை அந்த 5 மணி மாமா வந்து என்ன மாமா ஏதோ ஆள் மாறிடுச்சா என்ன சொல்லுங்க? நான் கையை தொட்டு கைய தப்பா எண்ணத்தோட தொட்டுட்டேன். மாறுற மாதிரி தான் தெரியுது. 2 நாளா எனக்கு அப்படிதான் தெரியுது. அடையாளம் ஒண்ணு வள்ளி நான் கல்யாணம் பண்ண போறது. கல்யாணம் பண்ண போறது நீங்க எங்க அவசரப்படுறீங்க? கையை நாங்கெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண போறது அது இதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ண போறது கையை வேற தொட்டுட்டேனையா? கையை தொட்டாலும் பைய தான் தொட்டேன். வலிக்காத பையவா? வலிக்காம பைய மெதுவா பைய தொட்டும் சொல்லுவோம். ஒரு மன்னரை கண்டிரோம் நீங்கள்
ஒரு மாணவரை கண்டீரோ நீங்களே சிலை தப்பி எந்தனின் கைக்கடை தப்பிய சுத்தமயக்கத்தான் தத்தி தத்தியங்கன்னு சொல்லி கதை பாட்டு போறேன். அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கலாமா, பேசிருக்கமா, பழகிருக்கமா? ஒரே ஒரு நாள் ஆரஸ்பதி காட்டுக்குள்ள விறகு கட்டு பெரிய கட்டா கட்டிட்டாங்க. விறகு கட்டு பெரிய கட்டா கட்டிட்டாங்க. பொழுது கட்டு தூக்கி விட முடியல, ஆள் இல்ல அந்த வழியா யாரும் போல. நான் வேட்டையாடி அந்த வழியா வந்துட்டு இருக்கும் பொழுது வேடுவரே இங்க வாங்க தூக்கி விட்டு போங்க அப்படின்னு எனக்கு மனசு கேட்கல. பொம்பளை பிள்ளை இல்ல ஆயிரம் இருந்தாலும் எனக்கு தெரியலப்பா. ரொம்ப நாளாச்சு நம்மளை பார்த்து. எனக்கு இருட்டு கட்டிடுச்சு நல்லா. இருட்டுக்குள்ள இது பண்ணுவாங்க. அமெரிக்கர் வீட்டுல ஆலோசனை வீட்டுல தூக்கத்துல இல்ல வேட்டையாடி போயில அங்க பார்த்தனால மான தேடி வந்து வரேன்னு அந்த பிள்ளை பார்த்து என்னை பார்த்தோன்னே என்னை மாப்பிள்ளைன்னு சொல்லவும் எனக்கு அதிர்ச்சியாச்சு. ஏன்னா நம்ம மாமா இருக்காரு. அப்ப மாமா என்ன அப்ப அந்த உங்க மாமாவா? எனக்கு மாமாங்க. என்ன மாப்பிள்ளை அப்ப இருந்தாலும் என்ன வந்தா அப்ப அந்த விஷயம் காதலா அவ்வளவு மோசமானு சொல்ல மாட்டேன். இல்ல மாமா டக்குனு என்ன மான தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம் அப்படின்னா என்ன மாப்பிள்ளைன்னா அப்ப இந்த பின்னாடி பிள்ளை லோ 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 நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு எல்லாரும் மாப்பிள்ளதான் சொல்லக்கூடாது. இல்ல இருந்தாலும் என்ன மாப்பிள்ளை ஏன் சொல்லக்கூடாது? சரி இப்ப நீங்க இந்த பிள்ளைய விரும்புறீங்க. இது என்னை மாப்பிள்ளைன்னு சொல்லிடுச்சு. இப்படி மாப்பிள்ளைன்னு சொல்லிச்சு. நீங்க ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து ஒரு கைத்து எடுத்துட்டோ இல்ல ஒரு மருந்து வாங்கிட்டோ என்ன அடுத்தாளுக்கு வேணா கொடுப்பேன். நான் ஏன் செய்யறேன்? எல்லாம் மானஸ்தம் பண்றது நீங்க உறுத்தவர். இதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மையான மனசு வேணும். சரி சரி இந்த பெண்ணுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்க. நீங்க அண்ணே தங்கச்சி ஆமாவா? ஆமா. அண்ணன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுவ? எங்க அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? உலகத்துல ரொம்ப உயர்ந்த மாறாத ரெண்டு தான், தாயும் சக உதிரமும். சரி அதனால நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் தங்கச்சி இந்த விஷயம் சொல்லாதீங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு தொடர்பு இருக்கிறது. நீங்க ஒரு தமிழன், நீங்க தமிழ் பெண்மணி, ஒரு தொடர்பாச்சா? நீங்க ஒரு இந்தியன், நீங்க ஒரு ஈனாவனா, இது ஒரு ஈனாவனா. ஈனாவனா இந்திய வாக்காளர், இல்லச்சா இல்ல இந்திய வாக்காளர். அப்ப ரெண்டு தொடர்பு மாதிரி விளக்கத்தான் நான் கேள்விப்பட்டதே. நீங்க ஒரு கலைஞன், இது ஒரு கலைக்கு. ஆமா கலைக்கு ஆம்புலட், நீங்க குண்டன், குண்டி. அப்ப உங்களுக்குள்ள எத்தனை தொடர்பு இருக்கு? இல்ல எதுவுமே இல்ல. அனைத்து வார்கள் வெளிநாய் சந்தி தங்கச்சி மனதில்
தங்கையே அண்ணா நம்மிடத்துக்கு வேடுவரன் ஒரு பொய் வேடுவர் வந்திருக்கிறார். பொய் பேசுறேன். அது எப்படி அவர் பொய்யின்றீங்க? அவர் பேசுறவங்க எல்லாம் பொய்யாத்தான் இருக்கு. அவர் பேசுறது பொய்னா நீங்க பண்றதெல்லாம் நான் மட்டுமே பொய். பாத்தியா? அப்ப ஏன் அவரை பார்த்து பொய்யின்றீங்க? அத பொய்ன்னு சொன்னாதான் மெய் வரும். கொஞ்சம் கோவக்காரருதே. யாரு? ஏதாவது பண்ணுவேன் அப்படி, மத்தபடி நல்ல பையன். அப்படியா? உன்னையதான் சொல்றேன். திரும்ப நான் ஏன் மத்தவங்களை பேச போறேன்? அதான். தேவை எனக்கு. இவங்க எல்லாம் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமா, வேடூர் வந்திருப்பதா சொன்னீங்களே, அவங்க இவங்க தானே? வணக்கத்துக்குரிய வனவடுவரை வருக. தாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் தோழியர்கள் கூட மறுதிரிந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஏதேனும் முயற்சி செய்ய முடியுமான்னு பாக்குறேன். வாங்க வந்து விஷயத்த சொல்லுங்க. என்ன பொய் சொல்றீங்க? என்னையோ மான நீ என்ன கேள்வி கேட்டா நான் அப்படி சொல்லு. எங்க மான எங்க சொல்ல வரல. வாய முடியாது. நீ என்ன கேள்வி கேட்டா நான் போய் சொன்னேன். வாய முடு. அப்புறம் எப்படியா சொல்ல முடியும்? வாய முடியல. நான் போய் சொல்றேன். இல்ல நீ ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நான் தவறான பதில் சொல்லி போய் சொல்றேன். ஆமாங்க நீ சொல்லுங்க. ஆமாங்க. என்ன கேள்வி கேட்டா வாயை கொடுத்து வாங்கி இருங்க எவ்வளவு பெரிய வீரே ஒரு 4 வருஷமா மடக்குன நீ இப்ப சாதாரண ஒரு வேடு வட்ட போய் தோத்து பெரியடா. அறிவு கேட்டவனே. நான் போய் சொல்றேன். பொய்யா சொல்றேன். இல்ல நீ என்ன கேள்வி கேட்டா நான் பொய்யான பதில் சொன்னேன். வாய முடு. அண்ணே, இவர் என்ன கேட்டு நீ சொல்லல. சொல்லி அனுப்பு. வாயை மூடு. கேக்குறாரு சொல்லு. நான் வாய முடியா? நான் என்ன கேள்வி கேட்டேன்? அப்ப என்னதானே அவர் கேட்டாரு? என்ன கேட்டாரு? என்ன சொல்ல? ஏன் வாயை மூடுங்க? வாயை மூடு. வாயை மூடு. இதெல்லாம் ஒரு வாயின்னு இந்த வாயை கொண்டுட்டு வர்றா பாரு அங்க இருந்து. தெனையத்தூர்ல இருந்து. சரி மாமா நான் பேசுறேன்.